வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருடம், மாசி மாதத்தில் 4ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் பரணி மதியம் 2 மணி வரை, அதன் பின் கார்த்திகை, திதி வளர்பிறை சப்தமி மதியம் 2 மணி 33 நிமிடம் வரை, அதன் பின் அஷ்டமி. யோகம் சித்த யோகம். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு 8 மணி 27 நிமிடம் வரை, அதன் பின் துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய விசேஷங்கள். இன்றைய தினம் கிருத்திகை விரதம். இன்று ரத சப்தமி. இன்று 2 விசேஷங்கள். ஒன்று ரத சப்தமி, மற்றொன்று கிருத்திகை விரதம். நாளைய முக்கியத்துவம். நாளைய தினம் பீஷ்மாஷ்டமி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சந்திரன், குரு, கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், சுக்கிரன், கும்பத்தில் சூரியன், புதன், சனி, மீனத்தில் ராகு. இரவு 8 மணி 27 நிமிடம் அளவில் சந்திர பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். இன்று 2 விசேஷங்கள். ஒன்று ரத சப்தமி, மற்றொன்று கிருத்திகை விரதம். மாதம் முருகனுக்காக விரதம் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய விரத நாள் இன்று. முருகன் ஆலயம் செல்ல வேண்டும். முருகனுக்கான விரத நாள் இது. மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். இன்றைக்கி ரத சப்தமி. பெரும்பாலான பெருமாள் ஆலயங்களில் பெருமாள் வீதி உலா வருவார். அது சூரிய பிரபா வாகனத்தில் வருவார். திருப்பதியில் அது ரொம்ப விசேஷம். நிறையா திவ்ய தேசங்கள் பெருமாள் ஆலயங்களில் இந்த ரத சப்தமியை ரொம்ப விமர்சனையாக கொண்டாடுவாங்க. நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, 7 எருக்கங்க இலைகளை வச்சு அதில் கொஞ்சம் அக்ஷதையை வைத்து தலையில், இருக்க இலையை அக்ஷதை வைத்து தலையில் வைத்து தண்ணி ஊற்றிக்கணும், குளிக்கணும். அதுதான் இதோடைய விஷயம். இதற்கு மகாபாரத கதையோட ஒரு தொடர்பு உண்டு. அது என்ன அப்படின்னா, பீஷ்மாச்சாரியார் பிரம்மச்சாரி. அவருக்கு ஒரு வரம் இருந்தது. தான் எப்போ அவர் நினைக்கிறாரோ அப்போ தான் அவருக்கு உயிர் பிரியும். அவர் தக்ஷாணத்தில் போர் நடந்தது. ஆனால் அவர் காத்திருந்தார் உத்தராயணம் வர வரைக்கும். உத்தராயணம்ங்கிறது தை பிறந்தவுடனே உத்தராயணம் வந்துடும். அவர் அந்த அம்பு படுக்கையில் படுத்திருக்கார். அப்பையும் அவர் எதிர்பார்த்த நேரத்தில் அவருக்கு மரணம் சம்பவிக்கவில்லை. அதுக்கப்புறம் அந்த சூரியனை வேண்டி அந்த எருக்க இலைகளில் சூரியனுடைய ஆக்கரண சக்தி வரும். அதற்காக வைத்து ஒரு ஆன்மா இறைவன் பதம் அடைந்தது, பரமனின் பதம் அடைந்தது. அவர் ஒரு அவர் ஒரு பிரம்மச்சாரி. அவருக்கு குழந்தைகள்லாம் இல்லை. அப்போ அவருக்காக பித்ரு விஷயங்கள் பண்ணுறதுக்கு பிள்ளைகள் இல்லை என்பதால் உலக மக்கள் நம்ம எல்லோருமே இந்த ரத சப்தமி பீஷ்மாஷ்டமியில் அவரை நினைவில் கொள்கிறோம். அவருக்கான தர்ப்பணத்தை செய்கிறோம். அதுதான் இதோடைய தாற்பயம். இன்றைக்கி அதை முடிந்தவர்கள் செய்யலாம். நாளைக்கும் பெருமாள் ஆலயம் செல்லலாம். பீஷ்மாச்சாரியரை மனதில் நினைப்பது நலம். இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். 9க்குடைய கிரகம் குரு, 5க்குடைய கிரகம் சந்திரன், 2 திரிகோணாதிபதிகள்
கேந்திரம் என்ற ராசியில் அமர்வதால் மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய தன வருமானம் ஏற்படும். சொல்வாக்கு செல்வாக்கு உயரும். கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான நாள். மனதில் தோன்றிய நல்ல விஷயங்கள்லாம் அரங்கேறும், நடக்கும். பெயர் புகழ் கிடைக்கும், கௌரவ பதவிகள் கிடைக்கும், அந்தஸ்து உயரும். உங்களுடைய உலகமெல்லாம் உங்களுடைய பெயரை எல்லாரும் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு கீர்த்தி, அந்தஸ்து, கௌரவம்னு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்ப சூழ்நிலை நல்லாயிருக்கும். சிறப்பான நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு 7-12 கூடிய கிரகம் உச்சம். ராசி அதிபதி சுக்கிரன் செவ்வாய் இணைவு. இது ஒரு நல்ல ஒரு அருமையான கிரக இணைவு. 12ஆம் இடத்தில் குரு சந்திரன். செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் நன்மையான செலவுகளாக இருக்கும். சிலருக்கு பயணம் ஏற்படும், பயணத்தால் நன்மை ஏற்படும். சகோதர வழியில் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாள், நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். தனஸ்தானாதிபதியும் தனக்காரகனும் லாபஸ்தானத்தில் அமர்வது அப்படிங்கிறது ஒரு யோகம். நன்மை செய்யாத கிரகம் செவ்வாய். அவர் உச்சமாக இருக்கார். உச்சமாக இருக்கக்கூடாது, ஆனால் லாபஸ்தானாதிபதியாகவும் அதே செவ்வாய் வருகிறார். லாபஸ்தானத்தில் 2 கிரகங்கள், லாபஸ்தானாதிபதி உச்சம். இது எல்லாமே மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மை செய்யும். சின்ன தொழில் செஞ்சுட்ருக்கவங்கள கூட பெரிய தொழில் அதிபர்களாக மாற்றக்கூடிய கிரகம் அமைப்பு இது. அதனால் எல்லா விதமான முயற்சியும் இன்றைக்கி வெற்றி அடையும். சிலருக்கு வெளிநாடு பயணம், வெளிநாட்டில் வர்த்தகம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அயல் தேசம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு இன்று கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள். யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் குரு ராசி அதிபதியோடு இணைந்ததால் மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி குருவுக்கும் சந்திரனுக்கும் வீடு கொடுத்த செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறது. இது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பெரிய யோகம். இது ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். அதில் முதன்மையாக சொல்லணும்னா மீனம், கடகம், மேஷம், விருச்சகம், இந்த ராசிக்காரர்களெல்லாம் இப்போ கையில் பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு வெற்றி வாக சொல்லக்கூடிய நேரம். அதில் கடக ராசிக்காரர்கள் நீங்கள் பெரிய அளவில் தன லாபத்தையும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய நாள், நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு சந்திரன் இணைவு அப்படிங்கிறது ஒரு பெரிய யோகம். செவ்வாய் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம் இது. பூர்வீக சொத்துக்களில் அதாவது வில்லங்கங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகி உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி ஒரு செட்டில்மெண்ட் ஆகி இப்போ கையில் வரும். உங்களுடைய போர்ஷன் எதுன்னு இப்போ அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு தெரியக்கூடிய நேரம் வந்தாச்சு. உங்களுடைய செல்ஃப் ஏர்னிங்லேயும் சில பேர் நிலம், வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். பூர்வீக சொத்தும் வரும். உங்களுடைய சுய சம்பாத்தியத்திலையும் நிலம் வாங்கக்கூடிய நேரம் ஏற்பட்டிருக்கு. நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தான் இன்றைக்கி. இருந்தாலும் நம்ம நேற்றைய ராசி பலன்லேயே சொன்னோம், சந்திராஷ்டமத்தை பற்றி பயப்பட வேண்டாம். உங்களுடைய அன்றாட பணிகளில் கவனத்தோடு வேலை செய்தால் இந்த நாள் எதுவும் பயப்படுவதற்கு இல்லை. ஏன்னா சந்திரன் குரு இணைவு நல்ல இணைவு. சந்திரன் உங்களுக்கு லாபாதிபதி. அவர் 8ஆம் இடம் குருவோடு இணைகிறார். அதனால் லாபாதிபதியும் தனக்காரகனும் இணைந்து தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சலசலப்புகள் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். தன லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். சந்திராஷ்டமம் கொஞ்சம் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம தெளிவாக இருந்தோம்னா நம்ம இல்லை எந்த தீங்கும் செய்யாது என்பதில் நீங்கள் திண்ணமாக இருக்கலாம். இன்றைக்கி கிருத்திகை, ரதசப்தமி, பெருமாள் ஆலயமோ முருகன் ஆலயமோ செல்வது நலம். துளாராசிக்காரர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகமாக கிடைக்கும். புதிய நண்பர்கள் அல்லது உங்களுடைய நிறுவனத்திற்கு புதிய வாடிக்கையாளர்கள், உங்களுடைய ஃப்ரெண்டு அவருடைய ஃப்ரெண்டை கூட்டுறவர், அவருக்கு நெருக்கமானவராக இருப்பதால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃப்ரெண்டாவர். அதனால் சில பழக்க வழக்கங்கள், அதாவது சில நண்பர்கள் மூலம் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இன்றைக்கி அவர்கள் மூலம் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கிடச்சி அதில் ஒரு பிஸ்னஸ் லிங்க் கிடச்சி அதில் ஒரு பெயர் புகழ்லாம் வாங்கக்கூடிய நேரம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடக்கூடிய ஒரு நாள். சில டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணுவீங்க இன்றைக்கி. பண பரிவர்த்தனை இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்கும். அயல்நாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். இது நல்ல நாள்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது யோகம் நிறைந்த நல்ல நாள், யோகமான நாள், யோகம் நிறைந்த நல்ல நாள். 9க்குடைய சந்திரன், 2க்குடைய குரு 6ஆம் இடத்தில் இணைகிறார்கள், கஜகேசரி யோகம். 6க்குடையவன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்சம். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய சில பேர் இந்த ஐடி துறை, டெலிகம்யூனிகேஷன்ஸ், இந்த புரோக்கிங் ஏஜென்சி, அந்த மாதிரியான தொழிலெலாம் செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் பேசுனீங்கன்னா எவ்வளோ பெரிய முடிக்க முடியாத டீலிங்கை கூட முடிச்சுடுவீங்க. உங்கள் பேச்சுக்கு இப்போ அவ்வளோ மரியாதை கிடைக்கும். சொல் வண்ணம் மேலோங்கும். நல்லா சிரிக்க சிரிக்க, இனிக்க இனிக்க, மற்றவர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய அளவில் பேச்சும் ஆற்றல் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பேசியே பல சாதனைகளை செய்யக்கூடிய நாள், நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது யோகம் நிறைந்த நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு, ராசி அதிபதி. 5ஆம் வீட்டிற்கு உடைய கிரகம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சம். பெரிய அளவில் இது நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள், நன்மையான நாள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இல்லம் சந்தோஷமாக இருக்கும். இல்லத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பதால் உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். தன வருவாய் ஏற்படக்கூடிய ஒரு நாள், தன லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி, முன்னேற்றம் நல்லா இருக்கும். உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு யோகம், உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். இது நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு, திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். திருமணம் இப்போது ஃபிக்ஸ் ஆகும். அல்லது உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் யாருக்காவது, மகர ராசியில் இருப்பவர்களின் வீட்டில் இருப்பவர்களுக்கு திருமணம் யோகம் நடக்கும். திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இல்லத்தில் சுப மங்கள விஷயத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் நேரம் இது. அசையும் அசையா சொத்துகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உங்கள் ராசிக்குள்ள செவ்வாய், அவர் உச்சமாக இருக்கார். செவ்வாய் உச்சமாக இருக்கும் காலத்தில் தான் சொத்து சுகங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதனால் இப்போ அதற்கான சில முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா வெற்றி அடையலாம். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் அலுவலகம் சார்பாக ஒரு சின்ன பயணம் ஏற்படும். அந்த பயணத்தால் வெற்றி ஏற்படும். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொண்டிருக்க பயணம் அது வெற்றியை தரும். உங்களுடைய சகோதரர் வழியில் ஆதாயம் பெறக்கூடிய நாள். சில பேர் அண்ணனும் தம்பியும் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போது நல்ல லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகும். பயணத்தால் வெற்றி, சகோதரர்களால் நன்மை, யோகம் நிறைந்த நல்ல நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். டெலிகம்யூனிகேஷன், ஐடி துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் இப்போ யோகம் நல்லா இருக்குது. பெண்களாக இருந்தால் காது அணிகலன்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வைரத்தோடு வாங்குவீங்க. அது மாதிரியான யோகம் நிறைந்த நாள். தன வருவாய்க்குரிய நாள் இது. மீனராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். இப்போ நம்ம கடகராசி வரும்போதே மீனராசியை பற்றி சொன்னோம். இந்த கிரக இணைவு, சந்திரன் குரு இணைவு 2ஆம் இடத்தில் இருக்குது. இது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யும். மேஷம், கடகம், விருச்சிகம், மீனம். அதில் கடகம், மீனத்துக்கெலாம் மிகப்பெரிய யோகம். இப்போது கடகராசிக்காரர்கள் யோகத்தை அனுபவிப்பார்கள். மீனராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பார்கள். மீனராசிக்காரர்களுக்கு 5க்குடைய கிரகம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதியோடு இணைந்து 5-2 கிரகம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உச்சம். மீனராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஜாக்பாட் அடிக்க போகிறீங்க. அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், குபீர் அதிர்ஷ்டம். ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய நேரம், ராஜபோகமான வாழ்க்கை வாழக்கூடிய நேரம். ரொம்ப உங்களுக்கு பிடிச்சமான உணவுகளை சமைச்சு சாப்பிட்டு அதன் மூலம் சந்தோஷம் அடையக்கூடிய நாள். இல்லைன்னா விருந்து உபச்சாரணைகளில் கலந்துப்பீங்க. அருமையான நாள் இது.